ஏன்னா வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி நம்ம ஒரு ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். இது ப்ரொமோஷன் இல்ல. இது என்னோட இன்ஸ்டா பேஜ். ஸோ ஜிஜே ப்ராஜெக்ட் ஹப் ஓகேங்களா? இதில பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸு, ஸோ ஐஇஇஇக்கான பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் தீசிஸ் பேப்பர்ஸ், அப்புறமா பிபிடி, டாக்குமெண்டேஷன், கம்ப்ளீட் கோட் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி குடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில வந்து கீழ லிங்க் நான் குடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிட்டு, ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம நல்லா சூப்பரா பண்ணி குடுத்துட்ருக்கோம். அதுக்கான எல்லாமே போட்டிருக்கோம். ஒரு ட்ரஸ்டபுளா தான் பண்ணி குடுத்துட்ருக்கேன். இந்த மாரி இந்த ஃப்ராட் வேலைலாம் பண்ணல. ஏன்னா சில பேர் வந்து பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டுலாம் போயிருவாங்க. அமௌண்ட் வாங்கிட்டு அப்படிலாம் கிடையாது. நீங்க டைரெக்ட்டா வந்து என்ட்ட மெசேஜ் பண்ணிக்கலாம். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி எல்லாமே ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் கேட்டு, அதுக்கான பட்ஜெட் நான் சொல்லிருவேன். இன்ஃபேக்ட் அது ஓகேவா இருந்தா, நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி குடுத்துருவேன். வித்தின் 1 வீக்குள்ள உங்களுக்கு ப்ராஜெக்ட் கைக்கு வந்துரும். டாக்குமெண்டேஷனாலும் ஓகே, பிபிடினாலும் ஓகே, எது இருந்தாலும் நமக்கு வந்து நான் பண்ணி குடுத்துரலாம். ஓகேங்களா? முக்கியமான விஷயம் ஃபாலோ பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழ குடுத்துருக்கேன். என்னோட இன்ஸ்டா பேஜ் இதுதான் என்னோட இன்ஸ்டா பேஜ். அதே மாரி அதுக்கான லிங்க் குடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு செம இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபடாக் பே ஆப் இது வந்து எப்படி ப்ரோ? நல்லா இருக்குமா? இல்ல வந்து இது யூஸ் பண்ணலாமான்னு சில பேர் என்ட்ட கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ நீங்க எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஆப் பத்தி மட்டும் நான் பேசியிருக்க மாட்டேன். எக்கச்சக்கமான ஆப்ஸ் பத்தி நான் பேசியிருப்பேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு சில கமெண்ட்ஸ்லாம் வந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, எனக்கு சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. அத ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட மாட்டேன். ஏன்னா, அவ்வளோ பேர் கேட்டு வச்சிருக்கீங்க. நான் அப்படியே சொல்றேன். வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபடாக் பே லோன் ஆப் பத்தி சில பேர் ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தீங்க. இந்த ஆப் எப்படி ப்ரோ? இது ட்ரஸ்டபுளா? இல்ல ஃபேக்கா? இது வந்து நான் அமௌண்ட் எடுக்கலாமா? இல்ல வேணாமா? என்ன ப்ரோ பண்ணலாம்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபடாக் பேன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான். நான் வந்து மோசமான அப்ளிகேஷன் அந்த 7 டேஸ் லோன் அப்படின்னு அந்த மாரிலாம் கிடையாது. இது ஒரு நல்ல அப்ளிகேஷன். அதே மாரி இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 5000 எடுக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து மொத்தம் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு 1 மந்த் நீங்க ரீபே பண்ணணும். இல்லன்னா உங்களுக்கு லைக் இஎம்ஐ ஆப்ஷன் வந்து குடுப்பாங்க. இப்போ நீங்க ஒரு 5000 எடுக்கிறீங்கன்னா, உங்க அக்கவுண்ட்டுக்கு ஒரு 4800 வரும். நீங்க கட்டும்போது ரூ. 5200 கட்டணும். எக்ஸ்ட்ரா ரூ. 500 நீங்க கட்டணும். இது ரீசனபிளான்னு கேட்டிங்கன்னா, ஓகே ரீசனபிளான ஒரு விஷயம் தான். ரொம்ப இது கிடையாது. ஓகேவா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஃபடாக் பேல. இந்த ஆப்ல எனக்கு எவ்வளோ எலிஜிபிள் குடுத்தாங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டுருக்கீங்க எல்லாருமே. ஓகேவா? ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த ஆப் இன்ஸ்டால் ஆயிட்டும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதில பேன் கார்டு, உங்க ஆதார் கார்டு நீங்க லிங்க் பண்ணா போதும். அவ்வளோதான் அவங்க வெரிஃபை பண்ணிட்டு குடுத்துருவாங்க. சரி, இப்போ வந்து நம்ம அக்செப்ட் த ஆஃபர் குடுத்துரலாம். இது குடுத்துனோனே பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு என்னென்னலாம் காட்டுவாங்க நான் சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட்டு ரெஃபரல் டீட்டெயில்ஸ், எல்லாம் கரண்ட் அட்ரஸ், பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் நீங்க ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணுங்கன்ற மாரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ உங்க உங்க ரெஃபரல் அதாவது உங்க ஃப்ரெண்ட் நம்பர் ஏதாவது ஒருத்தவங்க வந்து ஆட் பண்ணணும் நீங்க. அத நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உங்க கரண்ட் அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கணும். நெக்ஸ்ட் பேங்க் அட்ரஸ் அதாவது எந்த சரி லைக் பேங்க் டீட்டெயில்ஸ் எந்த பேங்க்குக்கு அந்த அமௌண்ட் வரணும். அதே மாரி செட்டப் இது எல்லாமே நீங்க முடிச்சிடணும். இத முடிச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் உங்க பேங்க்குக்கு லைக் ஒரு 20 மினிட்ஸ் இல்லன்னா ஒரு 1 ஆர் 2 டேஸ் ஓகேங்களா? ஏன் இந்த 1 ஆர் 2 டேஸ் 20 மினிட்ஸ் நான் சொல்றேன்னா, நான் பார்த்த வரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ் சில பேத்துக்கு வந்திருக்கு. சில பேத்துக்கு 2 டூ 3 டேஸ் கழிச்சு தான் வந்திருக்கு. ஸோ அதனால சொல்றேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டிலே. இது வந்து ஃபர்ஸ்ட்டு விஷயம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து, என்ட்ட கேட்டிருந்த விஷயம் என்னன்னா, ப்ரோ இப்ப நான் ஒரு ஆப்ல தான் லோன் எடுத்துட்டேன். நான் கட்டாம இருந்தா ஃபர்ஸ்ட்டு என்னென்ன இஷ்யூஸ் ஆகும்? ஓகே நான் தெளிவா சொல்லிடுறேன். எல்லாம் கரெக்ட்டா கேட்டுருங்க. ஃபர்ஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு 10,000 லோன் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு மந்த்லி இஎம்ஐ ஒரு ரூ. 2,500 நீங்க மந்த்லி கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இப்ப வந்து ஒரு செகண்ட் மந்த் நீங்க கட்டல. அப்ப என்ன ஆகும்னா வந்து, உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு நாளைக்கு நீங்க கட்டலனா சில
ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லை, செக் பண்ணிட்டு லைக் அமௌண்ட் இதாகிடுச்சு அப்படி டிக்ளைன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் போடுவாங்க. அதாவது பேங்க் சைட்லேருந்து பெனால்ட்டி சார்ஜஸ் போடுவாங்க, அந்த ஆப் சைட்லேருந்தும் போடுவாங்க. அந்த பேங்க் சைடில் எதுக்கு ப்ரோ போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மள்ட்ட வந்து அந்த இசிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா வந்து ஆட்டோ டெபிட் நீங்கள் எனேபிள் பண்ணியிருப்பீங்கள்ல, ஸோ அதுக்கான சார்ஜஸ் வந்து உங்கள் சைட்லேருந்து பேங்க் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. அது வந்து ஒரு விஷயம். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க சைட்லேருந்து டிலேக்காக வந்து அமௌண்ட் பிடிச்சிப்பாங்க. ஓகேவா? இது 2 விஷயம் முடிஞ்சுச்சா? சரி. இதுக்கப்புறம் நீங்கள் டிலே பண்ண என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் டேலேருந்து கால்ஸ் வர ஆரம்பிக்கும். கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? நீங்கள் கட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி தள்ளி போடலாம். சில அப்ளிகேஷன்ஸ் 1 ஆர் 2 டேஸ்லேயே வீட்டுக்கு வந்துருவாங்க. அது இந்த ஆப் நேம்ஸ்லாம் எனக்கு எப்படி சொல்கிறது? அந்த கிறிஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அது, அப்புறம் ரிங் அப்ளிகேஷன். இவங்கலாம் வந்து ஃபட்டாக் பே இவங்கலாம் வந்து மேக்ஸிமம் வந்துருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த வீட்டுக்கு வந்துட்டு அமௌண்ட் குடுத்து தான் போவேன் அப்படின்ற மாரிலாம் சில பேர் பிரச்சனை பண்ணுவாங்க. அதாவது நான் சஜெஸ்ட் பண்ணுற விஷயம் என்னன்னா, நீங்க அமௌண்ட் எடுங்க, எடுக்க வேணாம்னு நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா, எல்லாத்துக்குமே ஒரு அமௌண்ட் நீட் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களே அவ்வளோ பேர் லோன்ஸ் எடுத்திருக்காங்க. இன்க்ளூட் நானே எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நான் எடுத்து பிரச்சனைலாம் வந்திருக்கு. நான் அவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, லோன்ஸுன்றது வந்து ஒரு சைக்கிள் மாரி உங்கள்ட்ட போயிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்கலாம் வந்து ஒரு லோன் எடுத்தாங்க. எடுத்துட்டு அத கட்ட முடியல இன்னொரு லோன் வாங்குனாங்க. அத கட்ட முடியல இன்னொரு லோன் வாங்குனாங்க. அதாவது ஒரு ரொட்டேஷன் மாரி போறனால, நீங்க கடைசில ஒரு லாக் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரிலாம் விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க அது கரெக்ட்டா பார்த்து உன்னால முடியும், உன்னால பே பண்ண முடியுன்ற பட்சத்த மட்டும் நான் அதான் நான் சொல்றேன். நான் இங்க யாருமே வந்து நீங்க போய் எடுங்கன்னு நான் சொல்லி வீடியோ நான் போட்டிருக்கேனே கிடையவே கிடையாது. இது நல்ல ஆப்பு, கெட்ட ஆப்புன்னு நான் ஏன் சொல்றேன்னா, 7 டேஸ் லோன் ஆப்லாம் போனா உங்க லைஃப் ரொம்ப மோசமா போகும். பிளாக்மெயில்ஸ்லாம் பண்ணுவாங்க. நல்ல ஆப் என்ன பண்ணுவேன்னா, அவ்வளோலாம் பண்ண மாட்டாங்க. காசுக்கெல்லாம் கால் பண்ணி மட்டும் தான் கேட்பாங்க. 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. உங்கள ஃபோட்டோவ மாஃப் பண்ணிலாம் வந்து எடிட் பண்ணி ஏமாத்துவாங்க. காசு வாங்குறதுக்கு என்ன எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா சில அப்ளிகேஷன் மெயினா வந்து கேர்ள்ஸ்லாம் வந்து இப்போ லோன் ஆப்ஸ்லாம் வந்து வர வர யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே நான் சொல்றேன், இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு தயவுசெய்து லோன் ஆப்ஸ்லாம் வந்து ஆஸ் சூன் நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸு கடன் வாங்குறதுக்கு கூட பிரச்சனை இல்ல. ஒருத்தனுக்கு எவனே தெரியாத கடன் வாங்கிட்டு அசிங்கமா திட்டு வாங்கிட்டு இருப்போம் நம்ம. அந்த மாரிலாம் இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து நீங்க லோன் ஆப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அமௌண்ட் உங்களால கட்ட முடியும். என்கிட்ட மந்த்லி இன்கம் சோர்ஸ் கம்பல்சரி இருக்குன்ற பட்சத்தில மட்டும் லோன் எடுத்து நீங்க அடுத்தது நீங்க வாங்கிக்கோங்க. ஓகேவா? சரி இந்த ஆப்ல வந்து அவ்வளோதான். இதில வந்து பெருசா வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இன்ஸ்டன்ட் லோன் கிடைச்சிரும். நீங்க 1 ஆர் 2 டேஸ்ல உங்க அக்கவுண்ட்டுக்குமே வந்துரும். ஓகே. இதில இன்ட்ரெஸ்ட்டும் பெருசா கிடையாது. நான் ஏன் எடுக்கலன்னா, இப்ப நான் அதெல்லாம் எடுத்து நான் திருப்பி உட்காந்து நான் இன்ட்ரெஸ்ட் வேற கட்டிட்டு இருக்கணும். அதனால தான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷோக்காக நான் காமிச்சேன் இப்ப. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வேணும்னா வந்து நம்மளோட இன்ஸ்டால வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருப்பேன் ஜிஜே ப்ராஜெக்ட் ஹப். ஸோ உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸு இல்ல பேப்பர் அந்த IEEE கான்ஃபரன்ஸ்க்கான சப்போர்ட்லாம் நான் பண்ணி குடுத்துட்டுருக்கேன். அதே மாரி லோன்